ஜிடிஎஃப் காலையில் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மலை விட்டு இறங்குறோங்க. இப்போலாம் பாருங்களேன், இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்களேன். எங்க நம்ம லடாக் பக்கத்தில் வந்துட்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவிலே லடாக் போயிடலாங்க. எல்லாருமே கேட்டிருந்தீங்கல்ல, பெரிய வீடியோ போடுங்க பெரிய வீடியோ போடுங்கன்னு. இந்த வீடியோவிலே எல்லாமே முடிஞ்சிருங்க. எங்க இந்த இடத்துலலாம் ரோடுலாம் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. நல்லா பாருங்க, வளைவு நலியுமா வேற லெவலில் இருக்குதுங்க. நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு வேற நாமளும் சொல்லணும், இங்கெல்லாம் புரோட்டா கிடைக்காதரா, இங்கெல்லாம் புரோட்டா கிடைக்காதரான்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த இடத்துல நான் புரோட்டா சுட்டு சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்ட்டு ஒரே அடம் பிடிக்கிறாங்க. ஜிடிஎஃப் அதுவும் இல்லாத நம்ம வீடியோ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம சேனலுக்குலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுங்க. அந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சிட்டு பின்னாடி வந்து நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இப்போ போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நானும் நிறைய சேனலில் போய் சொல்லிட்டு தாங்க இருக்கேன், இந்த மாதிரி வீடியோ ரிமூவ் பண்ணுங்கன்னு நானும் சொல்லிட்டு இருக்கேங்க. கேட்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள். அதனால் கண்டிப்பாக சேனலுக்கு காப்பிரைட் வருங்க. அது என்னால் அவ்வளோதாங்க சொல்ல முடியும். ஏன்னா நாமளும் நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருக்கோங்க, யாருமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நாமளும் நிறைய வாட்டி சொன்னோம், யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறமேட்டு நம்ம சேனல் மாதிரி லோகோ அப்புறமேட்டு நம்ம பேனரு அந்த மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் நானும் எவ்வளோ டைம் கேட்டேங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கலீங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும்தாங்க நீங்கள் நான் சொன்னது கேட்டீங்க. மற்றது யாருமே நீங்கள் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக சேனலுக்கு காப்பிரைட் வரும். என் சேனலில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி வந்தால் கூட நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகேங்க. இப்போ என் சேனலே கொஞ்சம் ப்ராப்ளத்தில் ஓடிட்டு இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் யாருமே யூஸ் பண்ணாமல் இருங்க. ஜிடிஎஃப் நானே சொல்கிறேங்க, ஒரு நாள் நானே கண்டிப்பாக சொல்லுவேங்க, நீங்கள் வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நானே சொல்கிறேங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் வேணாம்லாம் சொல்லலைங்க. ஏன்னா இப்போ நம்ம சேனல் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் போய்ட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் எல்லாமே ஸ்டாப் பண்ணுவீங்க. ஜிடிஎஃப் நம்ம லாலிபப்பை எங்கேயுமே நிறுத்த போகிறது இல்லைங்க. நாம் பாட்டுக்கு நேராக லடாக்கில் போயிட்டு தாங்க நிறுத்த போகிறோம். ஜிடிஎஃப் யாருமே ரொம்ப வேகமாக போகாதீங்க. நாமளே பார்த்தீங்கன்னா ரோடு காலியாக இருக்கிற இடத்துல தாங்க நாமளே கொஞ்சம் வேகமாக போகிறோம். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்பீடு கம்மியாக தாங்க போயிட்டுருப்போம். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்பீடோ மீட்டரில் கூட பாருங்கள், நம்ம ஸ்பீடே காட்டாதுங்க. அதனால் யாருமே கொஞ்சம் வேகமாக போகாதீங்க. அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பைக் ஓட்டுறது ஒரு பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, நாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணுங்க. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கணுங்க கண்டிப்பாக. ஜிடிஎஃப் இந்த இடத்துல தாங்க நம்ம மாப்பிள்ளை ஏதோ பிரிட்ஜு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ஏதோ கடலுக்கு நடுவில் என்னமோ போட்டிருக்காங்களாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த பிரிட்ஜு வந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த நீளத்துலேருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்களேன். அடேங்க அப்பா, வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. கட்டினவன் எப்படி மூளை யோசிச்சுருப்பான் பாருங்களேன். ஜிடிஎஃப் அது இல்லாத நம்ம லாலிபப் மாதிரி பைக்கில் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கெலாம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்க அதுக்கெலாம். இன்னமும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கேடிஎம் பைக்கு அப்புறமேட்டுக்கா புல்லட்டு, இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்குதுங்க. எல்லாமே போடுறேங்க, கண்டிப்பாக நம்ம வீடியோவில் போடுவோங்க. அதுக்கு நீங்கள் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேங்க. ஜிடிஎஃப் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த கேமே இன்னும் எனக்கு எடுக்க மாட்டேங்குது ப்ரோ, அப்புறமேட்டுக்கா இந்த கேமை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கும் நான் வீடியோ போட்டேங்க. இந்த 100 MBலே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டேங்க. ஆனால் அதில் வந்துட்டு கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா அது 1 GB 2 GB பிளேயரு அந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அந்த கேம் கரெக்டாக இருக்கும். அதில் தான் ஆண்ட்ராய்டு வெர்ஷனு 5 to 9 வரைக்கும் அது எடுக்குன்னு நினைக்கிறேங்க. ஜிடிஎஃப் அதுவும் இல்லாமல் நான் இந்த வீடியோ நான் சொல்கிறேங்க, மறுபடியும் நம்ம வீடியோ யாருமே யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க, நீங்கள் கேட்கலன்னா வச்சுக்கோங்களேன், காப்பிரைட்டு வந்து வாண்டடாக மாட்டிடாத பார்த்து போயிடு, அப்படி தாங்க சொல்லிட்டு போக முடியும். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேங்க, உங்கள் விருப்பம் தாங்க. அப்புறம் ஜிடிஎஃப் நான் அந்த ரோட்டில் போக வேண்டியதுங்க. இப்போ பாருங்கள், நான் கடலை ஒட்டி போயிட்டுருக்கேங்க. மேப்பு ஒரு டைமு சரியாக காட்ட மாட்டேங்குதுங்க. மேப்பும் தங்கமாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் பித்தளையாகவே இருக்குதுங்க. அதாங்க ஒரே கடுப்பாக இருக்குதுங்க. இந்த ரோடும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா கடல் ஒட்டியே இந்த ரோடு ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குங்க. நல்லா இருக்குங்க இந்த பக்கம்லாம் போகிறதுக்கு. ஜிடிஎஃப் நம்ம போகிற வழியிலலாம் யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிடிஎஃப் இன்னும் பிசிலலாம் ப்ளே பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்குங்க குவாலிட்டிலாம். நம்ம மாப்பிள்ளைங்க வேறு அந்த மலை மேலே வேறு ஏறிட்டாங்க. என்னங்க இப்படி பண்ணுறாங்க? டேய் எல்லாம் கீழே வாங்கடானா அங்கே போயிட்டு இங்கே சைட்டிங் அடிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது ஒரு பொண்ணு போயிட்டா போதுங்க, அப்படியே பின்னாடியே வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லைங்க. நம்ம லாலிபப்பு பார்த்தாலே எல்லாருமே நம்மளை தாங்க திரும்பி பார்ப்பாங்க. ஒரே ஒரு சவுண்டு தான், அந்த சவுண்டு கேட்டாலே சும்மா போதும், எல்லோரும் இந்த பக்கம் தாங்க பார்ப்பாங்க. இப்போ பாருங்களேன், அவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல சைட்டிங் போட்டு நின்றுட்டுருப்பாங்க. பார்க்கலாங்க இருங்க. இந்த மலை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுங்க. ஜிடிஎஃப் ரோட்லேருந்து எல்லாமே பாருங்கள். இங்கே பாருங்கள், போலீஸ் ஸ்டார் கூட வச்சுருக்காங்க. நம்ம மேலே ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா அந்த ஸ்டார் பிடிச்சோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மேலே கேஸ் இருக்காதுங்க.
ஈஸியாக அந்த கேஸ் நம்ம கேன்சல் பண்ணிடலாங்க. அதுவும் இல்லாத நம்ம லாலிபாப் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் ஈஸியாக ஏறிடுவாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் தூக்கிடுவாங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் இப்படி தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே வீலிங் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி தாங்க இருக்கும். அதுதாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நம்ம லாலிபாப்லாம் வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள் பள்ளத்தை பார்த்தீங்களா, மலை அப்படியே ஒரு இந்த அது என்னமோ மலை சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு மறந்து போச்சுங்க. நீங்களே ஏதோ ஒரு மலை சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த மலையிலேருந்து இறங்குற மாதிரியே இருக்குங்க. இங்கே பாருங்கள் அந்த வளைவு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இதே நம்ம பஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரியாலிட்டியாக இருக்குங்க. நான் ஒரு நாள் இந்த மலைக்கு நான் ஒரு எங்கேயாவது கேட்டு பஸ் எடுத்துகிட்டு வரேங்க. அப்போ பாருங்கள் இந்த மலையில் எப்படி ஏறி இறங்குறோன்னு. ஜிடிஎஃப் அதில் தான் வரதுக்கு இன்னும் 28K தாங்க இருக்குது. நீங்கள் தாங்க எப்படியோ ஒன்று எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஜிடிஎஃப். யாராவது புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தருமே பார்க்குற ஒவ்வொருத்தருமே கிளிக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக 100K அடிச்சிடலாம் ஜிடிஎஃப். வேறு லெவலில் அடிச்சிடலாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணதில்லைங்க. நீங்கள் தான் எங்கள் சப்ஸ்கிரைபர் தாங்க ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி, ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணி, நீங்கள் தாங்க கமெண்டில் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு கமெண்ட் போடுறீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றிங்க ஜிடிஎஃப். அது இல்லாமல் 100K அடித்தோடனே ஒரு லைவ் போடலாமா அப்படிங்கிறது நீங்கள் தாங்க சொல்லணும் ஜிடிஎஃப். இங்கே பாருங்கள் மலைக்குள்ளே ஒரு குகை மாதிரி போகுதுங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க. இந்த இடம்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க ஜிடிஎஃப். கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க ஜிடிஎஃப். 100K அடித்த உடனே இதில் இருக்கிற எல்லா பைக்குமே, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பைக்குமே கொண்டு வரலாங்க ஜிடிஎஃப். அது இல்லாமல் நான் என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க் நான் போட்டிருந்தேங்க. அந்த லிங்க்குக்கோசரமே அவங்க வீடியோ ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க யூடியூப்காரங்க. எனக்கு சரியான கடுப்பாகி போச்சுங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 66K எல்லாமே போயிருக்குங்க. நல்ல வீடியோ இருந்தாலே அது ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னே தெரியலிங்க. அது வந்துட்டு என்னமோ சொல்லியிருக்காங்க, அது என்னன்னே தெரியலிங்க. யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சால் அப்படியே கொஞ்சம் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள், ஏன் அந்த மாதிரிலாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, என்னன்னே தெரியலிங்க. எனக்கே மனசே உடஞ்சி போச்சுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணி நம்ம போடுறோம், ஆனால் அதுக்கு வந்துட்டு திடீர்னு தூக்கிட்டா இது எப்படி இருக்குங்க, மன உளைச்சலாக இருக்குதுங்க ஜிடிஎஃப். நீங்கள் இதை கவனிச்சிங்களா, இங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குங்க, ஆனால் ஒரு வண்டி வரல, ஒரு கார் இல்லை, இன்னும் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம், ஒன்றுமே காணுங்க. ரோடே க்ளீனாக இருக்குதுங்க. நம்மளுக்கு நல்லது தான், நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்குறோம். அடாடா ரோடு வேறு மாறி வந்துட்டோமா, சரி முடிஞ்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்டு இருக்குங்க, அதில் கட்டு அடிச்சிக்கலாங்க. இந்த பக்கம் ஒரு மண் ரோடு வருதுங்க, அதில் ஏறிக்கலாங்க ஜிடிஎஃப். இங்கே பாருங்கள் மண் ரோடு கூட நம்மளதில் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ மலை ஏறுற மாதிரி இருக்குங்க ஜிடிஎஃப். இந்த மலையும் இன்றைக்கி ஏறி தாங்க ஆகணும். ஏறி அந்த பக்கம் போனோம்னா தாங்க லடாக்கே வரப்போகுது. இந்த மலை ஏறி இறங்கினோடனே லடாக் வந்துடும் நினைக்கிறேங்க. பார்க்கலாம் ஜிடிஎஃப். நீங்களும் கேட்டிருந்தீங்க ரொம்ப லாங்கான ஒரு வீடியோ போடுங்க, ரொம்ப லாங்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லாங்கான ஒரு வீடியோ கொண்டு வந்துட்டேங்க ஜிடிஎஃப். அது இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற லோகோவே தூக்கி வைக்கிறாங்க, அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம சேனலில் இருக்கிற லோகோ அப்படின்ட்டா நம்மளோட தம்ப்லைனு, சரிங்க தம்ப்லைனை கூட விட்டுறலாங்க, நம்ம வீடியோவை தூக்கி அப்படியே போடுறாங்க, அதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. எங்க பேனர் கூட வாங்க, பேனர் கூட வாங்க தூக்கி வைப்பீங்க நீங்கள், வேறு லெவலுங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க ஜிடிஎஃப். அது இல்லாமல் லோகோவுக்கும் காப்பிரைட் கொடுக்கலாம், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜிடிஎஃப் நம்மளும் கொஞ்சம் இறங்கி தாங்க போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம பசங்களும் இப்போ தாங்க புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால் நம்மளாம் ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படின்னு நானும் சொல்லி பார்த்தேங்க. ஆனால் யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் அவங்க கமெண்ட்லேயே போய்ட்டு நான் கமெண்ட் பண்ணுறேங்க, ஆனால் அதுக்கு யாருமே ஒரு ரிப்ளை கூட பண்ணல. ஒரு 2 பேர் 3 பேர் ரிப்ளை பண்ணுறாங்க, அதுக்கு மேலே யாருமே ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதாங்க ஜிடிஎஃப். நம்ம லடாக் பக்கம் வந்துட்டோங்க, வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள் லடாக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி 2 கார் இங்கே வந்து நிற்குங்க. இங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு, மேலே ஏறுறதுக்கெலாம், ஏறி இறங்குறதுக்கெலாம் இந்த காரை பயன்படுத்திக்கிறாங்க ஜிடிஎஃப். அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காருங்க தாங்க மலையில் ஏறி இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்குதுங்க. ஏன்னா இதுதாங்க மலை ஏறுறதுக்குன்னே அந்த மாதிரி கார்லாம் விட்டுருக்காங்க இல்லைங்களா, அதனால் அந்த கார்லாம் இப்போ நிறைய பேர் பயன்படுத்திகிட்ருக்காங்க ஜிடிஎஃப். என்னங்க ஆர்மி வந்துருக்கு, இருங்க என்னன்னு கேட்போம். அரே 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 பாய், தமிழா? ஆமாங்க சார். எப்படிங்க சார் கண்டுபிடிச்சிங்க? ஏப்பா வண்டியில் டிஎன்னு போட்டிருக்குல்ல,
அப்புறம் எப்படிப்பா கண்டுபிடிக்காம இருக்க முடியும்? எங்க இங்க பாருங்க, நம்ம சாருங்கெல்லாம் கூட தமிழ் நல்லா பேசுறாங்க. ஏன் தம்பி கீழே வண்டி நிறுத்தாமே வந்திருக்கியாம்மா? ஐயா சார் கீழே யாருமே இல்லைங்க சார். சார் வேணும்னா என்னோட கேமராலே இருக்குங்க சார், நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் சார். சரி ஓகே தம்பி, நீங்க சேஃபா டிரைவ் பண்ணுங்க. சார் ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தம்பி நானும் மலை மேல தான் தம்பி வரேன். தம்பி உங்க மேல அது இல்லாம 5 ஸ்டார் கேஸ் அப்ளை பண்ணிருக்காங்க பாருங்க. சார் இப்போ என்ன சார் பண்றது? ஒன்னும் பயப்படாதீங்க, நானும் கூட தான் வரேன், வாங்க பாத்துக்கலாம். ஜிடிஎஃப் நம்ம மேலே வேறு ஏதோ 5 ஸ்டார் போட்டிருக்காங்களாங்க. அதுதாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்ல வேலைங்க நம்ம சார் நம்ம கூடயே வந்துட்டுருக்காருங்க. அவரும் தமிழ் தாங்க. அவர் நல்ல வேலைங்க வந்து பார்த்து சொன்னாருங்க. நானும் நேராக தாங்க வந்துட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு செக்கிங் பார்த்த மாதிரியே தெரியலிங்க. ஆனால் திடீர்னு வந்து டக்குன்னு வந்து சொல்லிட்டாருங்க. இல்லாட்டி வச்சுக்கோங்களேன் நம்மளை இவ்வளோ நேரம் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. ஜிடிஎஃப் இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இங்கேருந்து கீழே பாருங்களேன் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். கீழே விழுந்தோம்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க கதை. ஜிடிஎஃப் இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குதுங்க. மேலேருந்து வேறு பாறையெல்லாம் கூட உருண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிடிஎஃப் அதில் இந்த பக்கம் 2 வழி இருக்குங்க. இதில் வந்துட்டு நம்ம மேலே ஏறுற வழியில் தாங்க போகணும். ஏன்னா நம்ம மாற்றிக்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் வேறு ஏதோ பள்ளம் இருக்குதுங்க, அந்த பக்கம் போயிடுவோங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு இடமும் நம்ம வைக்கிற அடி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து வைக்கணுங்க. அப்போதாங்க நாமளும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அண்ணங்க மழை வேறு வர்ற மாதிரி ஆயிடுச்சுங்க திடீர்னு. ஜிடிஎஃப் இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் வளைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. மழை வேறு வர மாதிரி இருக்குதுங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியலிங்க. அதுவும் நல்லா ஏறும் போதாங்க மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஜிடிஎஃப் மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜிடிஎஃப் இந்த இடத்துலலாம் மழை ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரிலாம் வருங்க, மண் சரிவு அந்த மாதிரிலாம் ஏற்படுங்க. அந்த பாறைலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் உருண்டு வருங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போகணுங்க. இங்கே பாருங்கள் இடி மின்னல்லாம் வருதுங்க. இப்போ எங்கேயும் போய் நிறுத்துறதுக்கும் வழி இல்லைங்க, ஃபுல்லாக பாறை தாங்க. பாறை மலை மண், பாறை மலை மண், இதில் தாங்க நம்ம ஏறிக்கிட்டே இருக்க போகிறோம். எங்க நம்ம லாலிபப் வேறு அது இல்லாத மேடு ஏறும் போதெல்லாம் திடீர்னு தூக்குறாங்க. இங்கே பாருங்களேன், கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா அப்படியே சேத்துல வேறு ஒரு பக்கம் இழுக்குதுங்க, வலிக்கு விடுது. இந்த இடத்துலலாம் பாருங்களேன், இவ்வளோ தூரத்துலேருந்து கீழே விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்குறோங்க. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு பெல்லு. ஓகே ஜிடிஎஃப், இன்னும் நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள் நம்ம லாலிபப் வேறு திடீர்னு தூக்குறாங்க. என்னங்க பண்ணுறது? மாப்பிள்ள கொஞ்சம் லாலிபப் மாப்பிள்ள கொஞ்சம் பொறுத்துக்கடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. ஜிடிஎஃப் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுக்கு வலிக்கு விடுதுங்க. பாருங்கள் மழை வேறு, இங்கே பாருங்கள் இடி வேறு விழுதுங்க. நல்ல வேலைங்க நம்ம மேலே எதுவுமே விழாமல் இருந்ததுன்னா சரிங்க. இங்கே பாருங்களேன் வேறு லெவலில் வருது. ஜிடிஎஃப் எப்படி வேணுங்க, மழை ஏறியாச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் நம்ம வந்ததுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டுங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் விழுந்துருப்புங்க. ஜிடிஎஃப் இங்கே பார்த்தீங்களா அப்படியே இழுக்குதுங்க பின்னாடி. ஜிடிஎஃப் இங்கே பாருங்கள் மழை விட்ட உடனே பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குது பார்த்தீங்களா. ஜிடிஎஃப் அதில் நம்மளுக்கு பாருங்கள் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ஒன்றுங்க மேலே போய்ட்டு நம்ம கூட சார்லாம் வந்துட்டுருக்காங்க, அவங்களும் வந்து பேசுவாங்க, பார்க்கலாங்க. ஜிடிஎஃப் எப்படியோ ஒன்றுங்க மேலே ஏறியாச்சுங்க, வேறு மாதிரி இருக்குதுங்க. ஜிடிஎஃப் இங்கே பாருங்கள் நம்ம லாலிபப் கூட அப்படியே ஒரு வீலிங்கை போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள் நம்ம லாலிபப் பாருங்கள் அடங்கவே மாட்டிக்கிறான். முன்னத்துலேருந்து நம்மளை தூக்கி விட்டுட்டே இருந்தான். இப்போ பாருங்கள் நம்ம லாலிபப் மாப்பிள்ள இப்போ தூக்கிட்டு போடாங்களே. இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலுங்க. ஜிடிஎஃப் என்னங்க நம்மளை தேடி ஹெலிகாப்டர்லாம் வருது. ஒருவேளை நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களோ, இல்லை நம்மளை அக்யூஸ்டு நினச்சிட்டாங்களோ? அப்படிலாம் இல்லைங்க, நம்மளை கூட ஆர்மி படையாக இருக்குதுங்க. ஓகே பாய் ஜிடிஎஃப்.